வணக்க நண்பர்களே. சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள பெண்கள் கிளை சிறையில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வந்தவர் தான் காயத்ரி மாலா. அவங்களுக்கு வயது 33. இவங்க கோவையை சேர்ந்தவங்க. காயத்ரி மாலாவும் மதுரை மத்திய சிறையில் சப் ஜெயிலராக பணியாற்றி வரும் தமிழ் செல்வன் என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். தமிழ் செல்வன், காயத்ரி மாலா இருவருமே ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்கள்தான். கடந்த 2002ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலராக வேலைக்கு சேர்ந்த காயத்ரி மாலா பதவி உயர்வு பெற்று 8 மாதங்களுக்கு முன்பு கோவையில் இருந்து சேலத்திற்கு வந்தார். சேலத்தில் ஐயந்திரு மாளிகை ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் காயத்ரி மாலா வசித்து வந்தார். கோவை வரதராஜபுரம் RVL நகரில் காயத்ரி மாலாவுக்கு சொந்த வீடு இருக்குது. காயத்ரி மாலாவுக்கும் அவரது 2வது கணவர் தமிழ் செல்வனுக்கும் பிறந்த 4 வயது மகள் லட்சுமி பிரபா கோவையில் பெற்றோர் வீட்டில் இருப்பதால் வாரம் ஒரு முறை காயத்ரி மாலா கோவைக்கு சென்று தனது மகளை பார்த்து வருவது வழக்கமாக வைச்சிருக்காங்க. கடந்த சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு சேலம் புதிய பஸ் நிலையத்துக்கு வந்த காயத்ரி மாலா அங்கிருந்து கோவை பஸ்ஸில் புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவர் கோவைக்கு செல்லவில்லை. திடீரென்று மாயமான அவருடைய செல்போன் இணைப்பும் துண்டிக்கப்பட்டு இருந்தது. இது குறித்து சேலம் பள்ளம்பட்டி போலீஸில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சங்கரகிரி அருகே உள்ள ஆவாரப்பாளையம் ஏரிக்கரையில் ரயில் பாதைக்கு சற்று தொலைவில் உள்ள ஒரு முட்புதரில் இருந்து துர்நாற்றம் வீசியது. நேற்று காலை அந்த வழியாக சென்றவர்கள் அங்கு அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் பிணம் தலைக்குப்புற கிடந்து கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பெண் அணிந்திருந்த சுடிதார் விலக்கப்பட்டு சுடிதாரின் டாப்ஸும் கலற்றப்பட்ட நிலையில் அந்த பெண் அரை நிர்வாண கோலத்தில் கிடந்தார். மேலும் அந்த பெண்ணின் தலையில் சுமார் 25 கிலோ எடை கொண்ட பெரிய பாறாங்கல்லும் வைக்கப்பட்டு கிடந்தது. இது குறித்து சங்கரகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சங்கரகிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். ஆனால் முகத்தில் பெரிய கல் வைக்கப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு இருந்ததால் பிணமாக கிடந்தவர் யார் என்ற அடையாளம் உடனடியாக தெரியவில்லை. இதனால் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையின் முடிவில் இறந்து கிடந்தது மாயமான காயத்ரி மாலாவாக இருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுந்தது. இது குறித்து காயத்ரி மாலாவின் பெற்றோருக்கும் கணவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து காயத்ரி மாலாவின் தந்தை, தம்பி மனைவி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிணத்தை பார்த்து இறந்து கிடப்பது காயத்ரி மாலா தான் என்று அடையாளம் காட்டினார்கள். காயத்ரி மாலாவின் கணவர் தமிழ் செல்வனும் சம்பவ இடத்திற்கு வந்து காயத்ரி மாலாவை அடையாளம் காட்டினார். பின்னர் காயத்ரி மாலாவின் பிணத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்வதற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். போலீசார் நடத்திய விசாரணையில் காயத்ரி மாலாவின் மறுபக்கம் குறித்து தெரிய வந்தது. கோவையை சேர்ந்த சரவணன் என்ற சரவணகுமார் 32 வயதுடைய இவர் ஆயுள் தண்டனை கைதி. காயத்ரி மாலாவை கொலை செய்ததும் இவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த 7 ஆண்டுகளாக கள்ளக்காதல் இருந்து வந்த திடுக்கிடும் தகவலும் அம்பலம் ஆனது. காயத்ரி மாலா கடந்த 2002ஆம் ஆண்டில் கோவை மத்திய சிறையில் காவலராக வேலை பார்த்து வந்தார். அப்பொழுது திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற சரவணகுமார் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது காவலர் காயத்ரி மாலாவுக்கும் சரவணகுமாருக்கும் அறிமுகம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. அதன் பிறகு தனது முதல் கணவரை காயத்ரி மாலா விவாகரத்து செய்தார். இதற்கிடையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பயிற்சிக்காக வேலூர் சிறைக்கு சென்ற காயத்ரி மாலாவுக்கும் அங்கு பயிற்சியாளராக வந்த மதுரை சப் ஜெயிலர் தமிழ் செல்வனுக்கும் காதல் ஏற்பட்டு காயத்ரி மாலா கர்ப்பமானார். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் ஆயுள் தண்டனை கைதி சரவணகுமாருடன் இருந்த கள்ளக்காதலையும் காயத்ரி மாலா கைவிடவில்லை. கடந்த 7 ஆண்டுகளாக அவர்களுடைய தொடர்பு நீடித்து வந்தது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் கோவை சிறையில் இருந்து பரோலில் வெளியே வந்த சரவணகுமார் மீண்டும் சிறைக்கு திரும்பாமல் தலைமறைவாகி விட்டார். சேலம் மாவட்டம் ஓமாலூரில் அவர் தங்கி இருந்தார். காயத்ரி மாலாவும் சேலம் சிறையில் பணிபுரிந்து வந்ததால் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. கடந்த சனிக்கிழமை அன்று கோவை சென்று பெற்றோரையும் மகளையும் பார்த்து வர காயத்ரி மாலா விரும்பினார். அப்பொழுது சரவணகுமார் தனது செல்போனில் தொடர்பு கொண்டு தான் சங்கரகிரியில் இருப்பதாகவும் எனவே சங்கரகிரியில் இறங்கி தன்னை சந்திக்கும்படியும் காயத்ரி மாலாவிடம் தெரிவித்தார். அதன்படி கோவை செல்லும் வழியில் காயத்ரி மாலா சங்கரகிரியில் இறங்கி சரவணகுமாரை சந்தித்து பேசினார். பின்னர் அங்கிருந்த 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆவாரம்பாளையம் ஏரிக்கரைக்கு சென்று இருவரும் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சரவணகுமார் பாறாங்கலை தூக்கி போட்டு காயத்ரி மாலாவை கொலை செய்திருக்கின்றார். சரவணகுமார் எடுத்து சென்ற காயத்ரி மாலாவின் செல்போன், தாலியின் கைகடிகாரம் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினார்கள். அந்த செல்போன் மூலம் அந்த வழக்கில் போலீசார் துப்பு துளைக்கி கொலையாளியை பிடித்து உள்ளனர். கொலையாளி சரவணகுமார் போலீஸில் கொடுத்த வாக்குமூலம்: எனது பெயர் சரவணன் என்கின்ற சரவணகுமார். எனக்கு வயது 32. ஓமலூரை அடுத்த
செங்கரண்டில் வசித்து வருகின்றேன். எனக்கு திருமணமாகி வெள்ளையம்மாள் என்ற மனைவி இருக்கின்றார். எனக்கு ஒரு குழந்தை உள்ளது. தற்பொழுது மனைவி 8 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். கடந்த 1997ஆம் ஆண்டு திருச்செங்கோடு ரூரல் போலீஸ் நிலைய எல்லையில் ரிக் வாகன உரிமையாளர் செங்கோட கவுண்டர் என்பவரை கொலை செய்த வழக்கில் எனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு நான் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். அங்கு எனது நன்னடத்தை காரணமாக எனக்கு சாப்பாடு வண்டியை தள்ளி செல்லும் வேலை தரப்பட்டது. நான் கோவை பெண்கள் சிறைக்கு சாப்பாடு வண்டியை தினமும் தள்ளி செல்வேன். அப்பொழுது எனக்கும் பெண்கள் சிறையில் பணிபுரிந்து வந்த காயத்ரி மாலாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் கள்ள தொடர்பாக மாறியது. கோவை மத்திய சிறையில் இருந்த அவ்வப்பொழுது நான் பரோலில் வீட்டுக்கு சென்று வந்தேன். ஆரம்பத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் நான் சென்று வந்தேன். பின்னர் எனது நன்னடத்தை காரணமாக நான் தனியாகவே பரோலில் சென்று வீட்டில் உள்ளவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் சிறைக்கு வர அனுமதித்தார்கள். இந்த காலகட்டத்தில் நான் காயத்ரி மாலாவுடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தேன். இந்த நிலையில் கடந்த 15/2/2009 அன்று பரோலில் வீட்டுக்கு வந்த நான் மீண்டும் கோவை சிறைக்கு செல்லவில்லை. இதனால் 24ஆம் தேதி என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் பிறகும் நான் காயத்ரி மாலாவுடன் உல்லாச வாழ்க்கையை தொடர்ந்து வந்தேன். இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி அவர் என்னிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார். நான் கோவைக்கு செல்வதாக தனது கணவனிடம் கூறிவிட்டதாகவும் நீ சங்கரகிரிக்கு வா என்று கூறினார். அதன்படி நான் சங்கரகிரி பஸ் நிலையத்திற்கு முன்னதாகவே சென்று காயத்ரி மாலா வருகைக்காக காத்திருந்தேன். பஸ்ஸில் அவர் வந்த நேரத்தில் நான் அவரிடம் முறை தொடர்பு கொண்டு பேசினேன். அதே போல் அவரும் என்னிடம் 3 முறை தொடர்பு கொண்டு பேசினார். சங்கரகிரி பஸ் நிலையத்தில் காயத்ரி மாலா வந்து இறங்கியதும் 2 பேரும் சங்கரகிரியில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ரயில்வே பாதை அருகில் உள்ள ஆவாரம்பாளையம் ஏரிக்கு சென்றோம். வாரம் ஒரு முறை உல்லாசத்திற்கு வற்புறுத்துவார். அங்குதான் நாங்கள் அடிக்கடி சந்தித்து உல்லாசமாக இருப்பது வழக்கம். அதே போல் 31ஆம் தேதியும் நாங்கள் அங்கு உல்லாசமாக இருந்தோம். அப்போது நான் காயத்ரி மாலாவிடம் 5000 ரூபாய் கேட்டேன். அதற்கு அவர் 5000 ரூபாய் தருகின்றேன், ஆனால் நீ வாரம் ஒரு முறை என்னை சந்தித்து உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தார். அதற்கு நான் எனது மனைவி தற்பொழுது கர்ப்பிணியாக உள்ளார், என்னால் வாரம் ஒரு முறை வர முடியாது என்று கூறினேன். அதை கேட்ட காயத்ரி மாலா, நீ கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவன், இப்பொழுது பரோலில் வெளியே வந்து விட்டு தலைமறைவாக இருக்கின்றாய். நான் நினைத்தால் உன்னை போலீஸில் மாட்டிவிட்டு மீண்டும் சிறையில் அடைத்து விடுவேன். ஒழுங்காக நான் சொல்வதை கேள் என்று மிரட்டினார். இவ்வாறு அவருக்கும் எனக்கு ஆத்திரம் வந்தது. எங்கே நான் தலைமறைவாக இருப்பதை காயத்ரி மாலா சொல்லி விடுவாரோ என நினைத்தேன். இதனால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டேன். அதன்படி காயத்ரி மாலாவின் தலையில் கல்லை தூக்கி போட்டேன். இதில் அவர் மயங்கி விழுந்தார். அதன் பின்னர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த செயின், தோடு, கைகடிகாரம் மற்றும் செல்போன் போன்றவற்றை திருடினேன். பின்னர் அங்குள்ள புதரில் காயத்ரி மாலாவின் உடலை இழுத்து போட்டு அவரின் தலையில் பெரிய கல்லை போட்டுவிட்டு ஓடிவிட்டேன். காயத்ரி மாலாவை கொன்றுவிட்டு நான் கருப்பூர் அருகே செங்கரண்டில் உள்ள எனது வீட்டிற்கு சென்று விட்டேன் என்று கூறியிருக்கின்றார் சரவணகுமார். காயத்ரி மாலா முதலில் திருமணம் செய்து விவாகரத்து பெற்ற பின்னர் தமிழ் செல்வனை மணந்துள்ளார். முதல் திருமணத்தின் மூலம் காயத்ரி மாலாவுக்கு 12 வயதில் மகள் உள்ளார். தமிழ் செல்வன் மூலம் இன்னொரு மகள் பிறந்தார். 4 வயதான இந்த சிறுமி கோவையில் காயத்ரி மாலாவின் பெற்றோரிடம் வளர்ந்து வருகின்றார். தமிழ் செல்வனின் முதல் மனைவி கோமலா. இவர் மூலம் தமிழ் செல்வனுக்கு ஒரு மகள் உள்ளனர். தமிழ் செல்வனை மணந்த பின்னரும் சிறை கைதியுடன் கள்ளக்காதலை கடந்த 7 ஆண்டுகளாக பேணி வந்துள்ளார் காயத்ரி மாலா என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தவிர ஒரு வக்கீலுடனும் இவருக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படுகின்றது. இப்படி மோசமான பழக்க வழக்கங்களை கொண்டிருந்த காயத்ரி மாலா கள்ளக்காதலால் தற்போது உயிரையே இழந்து இருக்கின்றார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.